வணக்கம் வணக்கம். நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். எங்கேன்னு பார்த்தோம்னா அது பண்டார் நாயக்கா மெமோரியல் சர்வதேச மாநாட்டு மண்டபத்துக்கு வந்திருக்கிறோம். என்னன்னு பார்த்தோம்னா அதாவது ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன், தெற்காசியாவிலேயே மிக பிரமாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள என்ற விளம்பரங்கள் கூறப்பட்டுள்ளது. அதுதான் நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். பாருங்க, 19 23 வரைக்கும் இங்கே நடைபெறுகிறது. அதாவது கைத்தொழில், அதாவது பின்தங்கிய நாடுகள் கூட இந்த கைத்தொழில் புரட்சி மூலம்தான் அபிவிருத்தி பாதையை இட்டு சென்றன. அந்த வகையிலே எமது நாட்டையும் இந்த பொருளாதார பாதிப்பிலிருந்து மீட்டெடுப்பதற்காக தான் இங்கு இந்த கைத்தொழில் கண்காட்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாருங்க, அவ்வளோ பிரமாண்டமான அமைப்புகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன விஷயங்கள் என்னென்ன மாதிரி காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவ்வளவு இன்றைக்கு பலர் வேலையில் இணைந்தோம். அதனால் வெளிநாடு போனால் தான் வாழலாம் என்று இருக்கிறோம். ஆனால் ஒரு சிறு தொழில்கள் மூலம் நாங்கள் எவ்வளவோ வருமானத்தை ஈட்டுக்கொள்ள முடியும். முதலீடு இருந்தாலும் வருமானத்தை ஈட்ட முடியும். முதலீடு இல்லாமல் சில கழிவுப் பொருட்களை அல்லது நார்மலாக சாதாரணமாக கிடைக்கக்கூடிய பொருட்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த கைத்தொழில் வர்த்தகத்தை மேற்கொள்ளலாம். அதில் உங்களுக்கு ஏதாவது ஐடியா வருமென்ற கருத்தை நான் இந்த காணொலி ஃபுல்லாகவே முழுக்க எடுத்து போட்டிருக்கிறேன். மறக்காமல் அந்த காணொலி முடியும் வரைக்கும் பார்த்து உங்களுக்கு தோன்ற ஐடியாக்கள் மூலம் அல்லது நீங்கள் அதுக்கு உதவி செய்ய விரும்பினா இப்படி ஏதாவது சிறு தொழில் அமைச்சு கொடுத்து உதவி செய்யுங்க. நிறைய வெளிநாட்டாக்கள் சும்மா அள்ளி கொடுத்து போட்டு தங்கள் விளம்பரத்துக்காக 2 நாள் முடிய அப்படின்னா ஆனால் இது அவர்களுக்கு ஒரு லைஃப் லாங்காக இருக்க போது பிறகு எனக்கு தொழில் வாய்ப்பாக அமையும். பாருங்க, பாருங்க, கார்கள் வாகனங்கள் கண்காட்சி வந்து செல்கிறது. மக்களும் அநேகமாக ஒன்று கூடியுள்ளார்கள். அதாவது வவுனியாவுக்கு இங்கால இந்த இண்டஸ்ட்ரியல் கொஞ்சம் டெவலப் ஆகிக்கொண்டு வருது. ஆனால் வடமாநிலத்தை பொறுத்தவரைக்கும் மக்கள் எல்லோரும் உள்நாட்டை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு ஓடி தெரிவதிலே குறியாக இருக்கிறார்கள். சுய முயற்சி என்பது இல்லை. எனவே அவர்களுக்கு ஒரு உள்நாட்டிலும் நாங்கள் உழைக்கலாம் என்பதை காட்டுவதற்காக தான் இந்த காணொலிக்காக கேட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து உங்களுக்காக வந்திருக்கிறோம். பாருங்க, முதலாவதாக மகி நோட்டீஸ் பேக்கெட் கொண்டு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சும்மா விற்பனை கூடமாக சாப்பிட கொண்டிருக்கிறோம். மகி ये ஒரு கப் 230 ரூபா. நெஸ்கஃபே கடை ஒரு காலப்பட்டிருக்கு. பாருங்க, நெஸ்கஃபே என்ற விலையில் போடப்பட்டிருக்கு. பாருங்க, அது மாதிரி நேர் உற்பத்தி போகிறது. என்ன யாழ்ப்பாணத்தில் அந்த விளக்குமார் தொண்டு மட்டும் தான் செய்யணும். பாருங்க, அந்த துடக்கம் உற்பத்தி இது பாருங்க, தும்பலை பயன்படுத்தி நேரை பயன்படுத்தி பாருங்க, வீட்டு அலங்கார பொருட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பூக்காண்டுகள் ரோசா பூவுக்கு உரமாக வைக்கலாம். சில இயற்கையான பூந்தொட்டியாக வைக்கலாம்.
தீனிகள், அது மாதிரி யாழ்ப்பாணத்தின் குடிமகன்களுக்குரிய சைட் டிஷ், முதல் மஸ்கட், බ්‍රෑන්ඩ් එක උනාට පස්සේ කවුරුත් හොයාගෙන යනවා. මම ඒක තමයි කියන්නේ. මේ වෙනදාම පාවිච්චි කරගෙන ඉන්නකොට ලෝකේ හරි බලවත් බ්‍රෑන්ඩ් එකක් හදලා තියෙනවා මොබයිල් ෆෝන් වල. හැබැයි ඕන කෙනෙක් දන්නවා මේ ෆෝන් එක හදුවේ දේශ කර්තව්‍යයක් නෙවෙයි. கப்பல், அழகான வீடுகள், மரங்களை பயன்படுத்தி அழகான சின்ன சின்ன வீட்டு செஸ் போர்ட் செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு அழகாட்சி இது இருக்கு. சின்ன பிள்ளைகள் இந்த கணக்கள் விளையாடுறதுக்கு. இப்போ அந்த என்ட்ரன்ஸை பார்த்து இப்போ அடுத்த என்ட்ரன்ஸ் எடுக்கலாம். வாங்க முதலாவதாகவே இந்த ஜுவல்லரியாக பாருங்க, கணக்கு பறிக்கிற நகைக்கடைகள், விதம் விதமான நகைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பாருங்க. இப்போ நகை பைத்தியங்கள்லாம் கூட இந்த அட்சரைக்கும் தங்கம் பண்ண தங்கம் கூடுமென்று ஒருத்தன் குறியாச்சு. யாழ் மாவட்டத்திலையும் சரி இந்தியாவிலையும் சரி கூட்டம் கூட்டமாக இந்த நகைக்காக குழுகிறார்கள் வைக்கிறோம். அதே மாதிரி கேக் இலையில காட்சி இலங்கை மற்றும் மன்னிப்பதை பொறுத்த வரைக்கும் இந்த பிலாப்பழம் நிறைய இருக்கிறது. பிலாப்பழம் சாப்பிட்றோம், நம்ம கொட்டையாக வச்சு சாப்பிட்றோம், காயை கறி வைக்கிறோம். நாங்கள் அதை வேல்யூ வேறு அந்த மதிப்பு கூடி நாங்கள் பாவிக்கல, அதை பாவிக்க தான் இந்த முறையை பாருங்க. ජූස් අපරිසරයට பயன்படுத்தி நாங்கள் எக்ஸ்போர்ட்டாகவும் செய்யலாம். උපදෙස් දුන්නු නීතිඥවරයා දුන්නු උපදෙස තමයි වා මේ විදිහට කරන්න කියලා. හැබැයි ඒක අල්සනයි චිත්‍රාංග වැටුනේ පත්තරෙක් ගිහලා තමයි නැවතුනේ. ඒ කියන්නේ Taman දැනගන්න ඕන සමාජයේ මට උපදෙස් දෙන්න කෙනා කොයි වගේ සුදුස්සෙක්ද මේක. පාසල් සර්විස් ෆ්‍රන්ට් පළවෙනිම කාරණාව තමයි මම යම් හාමුදුරුවෝ කියවල දැනට මේ மனசு வட்ட ගන්න තියෙනවා. உள்ளூர் உற்பத்தியாக சேலை வகை மற்றும் பேக்குகள் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. சின்ன பிள்ளையோட சட்டை, கேட்டினுடைய අපි එක එකනා කියන දේවල් කරන්නේ. මම පටන් ගත්තේ පොත්තු ගුණා. හැබැයි මම දැන් කරන්නේ රෙඩි පොඩි. බිස්නස් එක පටන් ගන්න තියෙන වර්ක්ෂොප් එක ව්‍යාපාරික லெதர் செருப்புகள் உற்பத்தி, லெதர் உற்பத்தி காலணியகம் யாழ்ப்பாணத்தில் இருப்பதாக ஒரு யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. தேவையில்லை. அது மாதிரி இது உடுப்புகள் யாழ் மாவட்டத்தில் பொதுவாக இதெல்லாம் இருக்குது. வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம், அலுமாரி, குசியை டெக்கரேஷன் செய்கிறாங்க. சாமான்கள் வைக்கக்கூடிய ஒரு நெக்லஸ்கள், செயின், கை செயின், கொஞ்சம் பதக்கம், தோடுகள், ஒரு விதமான செயின்கள், நெக்லஸ் ஐட்டங்கள், இது மோதிர வகைகள், கல்லை வச்ச மோதிரம், பேர் மோதிரம், கை செயின், காப்புகள், இதெல்லாம் கிளிட்டில் இந்த கலர் வேந்தானே பால்வெட்டுகள் அதிகம். எனவே இது மலிவாக அழகாக டிசைன்கள் இருக்குது. இது வந்து இந்த
கோயில் இதுகள். அது மாதிரி இந்த கழுத மயில் புடங்கி தீர்த்தமான மாதிரி தான் ஒருத்தர் ருத்ராட்சத்தை போட்டால் ருத்ராட்சை போடணும், ஜெராக்ஸ் போட்டாண்டு. அதுமாதிரி கருங்காலி போட்டோன்னா கருங்காலி போட்டுக்கணும், ஐம்பொன் காப்பு போட்டோன்னா ஐம்பொன் காப்பு போட்டுக்கணும். அந்த பைத்தியங்களுக்கான உற்பத்தி பொருட்கள்லாம் இங்கே போட்டிருக்கு. வந்து ஐம்பொன் காப்பு, ஐம்பொன் மோதிரம், துளிங்கோ ஒளியை எழுப்பி அதன் மூலம் இசையை உருவாக்கி கும்பிடுற முறை சைனா முறையில் காணப்படுகின்றது. If you add water here, you can decrease the frequency, and then it will heal more. And you can see the waves in water. This is all lines, 8 lines. இந்த ஒலிகளுக்கு எவ்வாறு அதிர்வு ஏற்படுகின்றது என்பதை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார். So the frequency of this ball is 381. So everyone has a different frequency. 381 means it will heal everything from your heart to head. And we add water. You mean this is சாக்லேட்டை பயன்படுத்தி சாக்லேட் செய்யப்பட்டிருக்கு. நாட்டு சாக்லேட் மாதிரியே தயார் பண்ணிருக்கு. கொக்கோவை பயன்படுத்தி நாங்கள் இப்போ 3வது இன்டர்ன்ஷிப்பில் வலிக்கிறோம். பார்ப்போம். சில பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய உற்பத்திகளை டைனமிக் காலேஜ் மாணவர்கள் தங்களுடைய உற்பத்திகளை காட்சிப்படுத்தியிருக்கிறோம். பாருங்க, முத்து இதில் பயன்படுத்தி இந்த சிலட்டையில் பயன்படுத்தி பாருங்கள் இவ்வளோ கிஃப்ட் ஐட்டங்கள். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொடுத்து வருகிறோம். பாருங்கள், அதை வச்சு இதில் க்ரியேட்டிவிட்டியான ஐடியாக்கள் செய்து வச்சுருக்கோம். ஒரு கருவாக பயன்படுத்தி ஒரு வாசனையான திரவியங்கள், கருவா இலைகள், கருவா சார்ந்த பொருட்கள், கருவா டோவியது. பாருங்க, அழகான உயிருடைய கடல் அட்டை. தொட்டியில் மீன் தான் வளர்த்துருக்கோம், கடல் அட்டை வளர்த்துருக்கோம். வீடியோ காரணமான திசையை கடல் அட்டை பசங்க வச்சு இந்த அவஸ்டமுடைய பசங்களை நம்புவார்கள். காஞ்சி ஆண்டுக்கு உயிரோடு இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குது பாருங்கள். அசங்க எதிரி இருக்கிறா. ஒரு வெரைட்டியான கலராக இருக்குது. அடுத்த பகுதி இனோவேஷன் அறிய நாடோட, அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் தொடர்பான இந்த கோபுரம் பார்ப்போம். கண்டுபிடிச்சிருக்கோம் பார்ப்போம். வந்து சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்டோ கண்டுபிடிச்சிருக்கணும்.
சிஸ்டம் எக்கோ சிஸ்டம் வழியை தூய்மைப்படுத்துவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ජොයිස්ටික් එකේ අපි දෙන කමාන්ඩ්ස් එක තමයි. මෙයා ඉස්සරහට මේ වගේ මොමන්ට් එකක් වුණාම මේ සර්වර්ස් වල තියෙන බර මෙයාට එනවා ඉස්සරහට. හරිනම් මෙයා පෙරලෙනවා. මෙයා පෙරලෙන්නේ නැතුව வெளிநாட்டிலும் ஹோமியா பல்கலைக்கழக மாணவர்கள் இன்ஜினியரிங் மாணவர்களால் இந்த ரோபோ கண்டுபிடிக்கப்பட்டது ස්ටේබල් තියාගන්න. ඉස්සරහට පෙරලෙන්න තියෙනවා. මම මේක තනි කකුලකින් ඉන්න ரிமோட் கண்ட்ரோலுக்கு ஏற்ற மாதிரி அது அசையுது டான்ஸ் ஆடுது මේක ස්ටේබල් ඉන්න එක. අවශ්‍ය එකත් එක්ක තමයි එයා ස්ටේබල් ඉන්නේ. சைட்லேருந்து எப்படி குழாச்சி பில்டிங் மெட்டீரியல் தயாரிக்கிற அந்த சீவன் உழைக்கிறத அதை பார்த்துக்கிறோம் ஒரு பல்கலைக்கழக மாணவர்கள் நம்மளோட கொஞ்சம் காட்சிப்படுத்தியிருக்கணும் ரோனாவில் விவசாயம் செய்கிற அந்த காலில் வந்து ப்ரெஷர் எப்படி நோய்ட்டை பண்ணுறன்ற மாதிரி இந்த கிணறு இப்போ ப்ரெஷர் கூடி மேங்கில் கூட எல்லாமே காணப்படுறது எல்லாத்தையும் விழுந்துட்டாண்டு வந்து காலில் வந்து இந்த ஸ்டோர் ஃபுல்லாகவே அக்வா சம்மந்தமாக தான் மீன் வளர்ப்புகள் யாழ் மாவட்டத்தோட சில அக்குரியங்களும் அந்த எல்லா வகையான மீன்களும் இந்த வரைக்கும் வெரைட்டியாக எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு பெரிய லெவலில் செய்தாக்களும் செய்யலாம் கல்பாங்க எல்லாம் வேண்டி தான் விற்கணும் கொழும்புலேருந்து வேண்டி ஒரு அழகாக இருக்குது இந்த பெரிய ஒரு மீன் சைனாவுடைய உற்பத்தி தான் எல்லாம் பாருங்க எல்லாத்தையும் பெருக்க வச்சு ஹைப்ரிட் இஞ்சி ஹைப்ரிட் வெங்காயம் மாதிரி தான் இதில் மீன் விளையமாக எவ்வளோ பெரிய வரும் அடேங்கப்பா பாருங்க ஒரு அழகாக இருக்குது அம்மா இன்னும் ஒரு பிரமாண்டம்
சைனாக்காரருடைய கம்பெனி ஒன்று தான். அந்த விளக்கம் எல்லாம் போட்டிருக்கு. தேவையானவர்கள் பிராஞ்சும் போட்டிருக்கு. தேவையானவர்கள் தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம். அது இதெல்லாம் அந்த ஃபைபர் கிளாஸில் தான் கப்பல் செய்கிறது, பிளாஸ்டிக்கில் செய்கிறது. இதே பாருங்கள் ஒரு புதிய வித்தியாசமான அமைப்பாக இருக்குது. அதாவது நேச்சுரல் நாங்கள் ஒட்சன் தான் பாய்ப்போம். ஒட்சன் இல்லாமல் நேச்சுரலான அழகு தாவரங்களை வளர்த்து அது மூலமாக இல்லை மீனை வளர்க்குற ரொம்ப குட்டி குட்டி மீனெல்லாம் இருக்குது. கன்னடத்தில் அப்படி தானே ஒட்சன் இல்லாமல் மீன் சாகும். நாங்கள் சாப்பாடு போட மறந்தால் மீன் செத்துடும். இது வந்து பாசியை மீண்டும் தாவரம் இயற்கையாக வளர்றதால அந்த தாவரத்தின் ஒட்சன் வந்து மீன் சாகாமல் இருப்பாங்க. நேச்சுரலாக ஆட்படுத்தி இருக்கிற மாதிரி. வேண்ட விருப்பம் உண்டாலும் வேண்டிய நம்பரை உங்களுக்கு இதில் காட்சிப்படுத்துகிறோம். தேவையான கழிவுகளை தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதாவது இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு மூலம் இந்த இப்போ ஒரு விஷுவல் ஓட்டிசம் வந்து உலக ரீதியிலே இந்த சின்ன பிள்ளைகள இந்த பேரண்ட்ஸும் தங்களுடைய தொல்லைகளை நிப்பாட்டுறதுக்காண்டி சின்ன பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுத்து விட்றேன். இப்போ ஃபோனை பார்த்து பார்த்து பிள்ளைகளுக்கு விஷுவல் ஓட்டிசம் என்கின்ற நிலை கூடிக்கொண்டே போகுது. பாருங்கள் பிள்ளை அந்த மூல சிலசு ஏபிசி வந்து நல்லா கிளாஸ் வந்து ஒவ்வொரு வட்டம் சேரம் வேண்டும் கலரை ஐடி பண்ணுறதுக்கு அது மாதிரி வட்டம் சேரம் வேண்டும் போட்டு பார்த்துருக்குறது. இலக்கங்கள் பொறுக்கிறதுக்கு ஓடி மாரி மீன் மாதிரி நம் பிள்ளைகளுடைய க்ரியேட்டிவிட்டியை கூட்டுறதுக்காண்டி அதே மாதிரி இந்த சிபி ஓட்டிசம் மூளை வளர்ச்சி திறன் குறைந்த பிள்ளைகளுக்கு கூட இதை நீங்கள் வேண்டி கொடுத்து பிள்ளைகள் இந்த கிடையாது அந்த சிபி ஓட்டிசம் பிள்ளைகள் அப்படியே பயன்படுத்தி மற்ற 10 வேறு வீட்டுக்கே வச்சுக்கிறது. அவைகளுக்கு நீங்கள் இந்த பயிற்சிகளை கூட்டுற பயிற்சியில் கொடுத்தீங்கன்னா அவைகளும் ஒரு உலகத்தில் அவர்களுக்கு சிறந்த வெற்றிகளாக மாற்றலாம். பாருங்கள் ஒரு மீன் பூனை அது மாதிரி ஒரு பழங்கள் இதனுடைய இனோவேஷன் வந்து green bag tea. And biscuit ඒකෙන් තියෙන හෙල්ති ඉෆෙක්ට් එක මොකක්ද? නියුට්‍රිෂන් ගොඩක් තියෙනවා ඇන්ටිඔක්සිඩන්ට්. ඇන්ටිඔක්සිඩන්ට්. ගොඩයි. antioxidant. coconut known as antioxidant. இப்போது இந்த தென்னையிலேருந்து ஒரு டீ ப்ராடக்ட் செய்திருக்கணும். அந்த ஷோகேஸ் சாக்லேட் தயாரித்து வைக்கணும். பாருங்க දන් කියලා අනුදාන එක්ස්චේන්ජ් එකක්.
கண்டுபிடிக்க மாட்டேன் நீங்கள் ப்ராடக்ட் ஒன்றும் செய்யலையே ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் ஒன்றும் செய்யலையே உங்களுக்கு market processing. ப்ராசஸ் Research level. ராசோலிங்க அதான் என்ன கிழங்கு கருணக்கிழங்கு வந்து உடம்பு ஹீட்டுக்கு நல்ல மாதிரி பைல்ஸ் பிரச்சனை உள்ளது ஆனால் சில அந்த கடிக்கு அதுவும் பொறிச்சு குழம்பு வச்சு சாப்பிட்றோம் இது வந்து இந்த மாதிரி சீசை சாக்லேட் வச்சு ஏற்ற பிள்ளைகள் சாப்பிடுவோம் வேறு வைக்கிற சீசரில் வர கொழுப்பு தாக்கங்கள் வந்து இதை குறைஞ்சிருக்கும் பாருங்க இது அக்வா ப்ராடக்ட்டுகள் இல்லை போட்டு கழிவுகள் அது மாதிரி இது அன்றைக்கி மிதந்தபடியே ஒரு ரெஸ்டாரண்ட் அமைப்பு மாதிரி அதாவது பார்ட்டி போட்டுண்டு போட்டிருக்கு யாழ்மாட்டில் அப்படி தானே எல்லாருக்கும் பஞ்சு சமைக்கிறது எல்லாரும் கேட்கவே கடை சாப்பாடு தானே இப்படி ஏதாவது ஒரு செட்டப்பில் நாங்கள் கடலில் மிதக்கிற மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண கொண்டாலும் யாழ் மாவட்டத்தில் நல்ல வருமானத்தை ஈட்டிக் கொள்ளலாம் பாருங்கள் கண்டெக்ட் நம்பர் இருக்குது தேவையான உறவு கொள்ளுங்க குவாலிட்டியான லெதர் பேக்குகள் நல்ல அழகான ஹேண்ட் பேக்குகள் ஒரு அழகான ஒவ்வொரு வகையான வண்ண வண்ண மீன்கள் பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது மஞ்சள் சிவப்பு இல்லை ஒரு கலர் பெயிண்ட் அடிச்சு விட்ட மாதிரியே இருக்குது பாருங்க கண்ணை குளிர்ச்சியாக மனதுக்கு ஒரு நிறைவாகவும் இருக்குது இந்த மீன்களை வளர்த்தீங்கன்னா அழகாக இருக்குது ஒரு வகை வகையான மீன் இருக்குது தொட்டிகளும் அதற்குரிய தொடர்பு கொள்ள வேண்டிய இறக்கிறது நாங்கள் இதில் கீழே போட்டு விடுவோம் மறக்காமல் பாருங்கள் மலைப்பழத்தில் எத்தனை வெரைட்டி ஸ்டார் ஃப்ரூட் எல்லாம் ஜப்பானில் பாய்க்கிறதே இல்லை இங்கே வந்து அச்சுரா பாய்க்கிறோம் லெஃப்ட் திருப்பூர் பாய்க்கிறோம் இத்தனை வெரைட்டி உண்டு கித்துள்ள செய்த ஒரு ராபர்ட் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதாவது யாழ்ப்பாணத்தில் எப்படி பனை மரத்திலிருந்து பதநீர் கல் வைக்கிறோமோ அது மாதிரி தான் இங்கே இந்த சிங்கள சவரோடைய பிளேஸுகளே பனை மர கித்தூர்லேருந்து தான் இந்த ப்ராடக்ட்கள் செய்யணும் கித்தூர் ஜேக்கரி ஃப்ளோர் கார்கள் பாருங்க இதுதான் கித்தூள் மரம் யாழ்ப்பாணத்தில் பல்மரம் பார்த்துருப்பீங்க கித்தூள் மரம் அங்கே இல்லை இந்த இப்படி எடுக்கிற முறை எல்லாம் ஒன்று போட்டிருக்கு நம்ம தான் பழைய காலத்தில் அந்த கல் வீக்காமல் பாதுகாப்பு ஆனால் இப்போ வந்து முட்டைக்கு மாறிக்கலாம் பாருங்க ஒரு ப்ராடக்ட் கொஞ்சம் பனங்கட்டி மாதிரி தான்
பாருங்கள் ஸ்டெச்சு ஐட்டங்கள் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்கு. பாருங்கள் ஒரு ரூபாய்க்கும் லார்ட் புத்தாவுடைய சிலைகள், மீன் பிள்ளையார் கை நேர்த்தி நாங்கள் போல இந்த உதாரணம் இப்போ இந்தியாவில் விவசாயி கொண்டு வந்து லவ்வர்ஸ் கையை தாய் அந்த பிள்ளையை கை வச்சு மாடலில் வச்சு வைக்கிற மாதிரி எல்லாம் விஷ்ணு சிலை பொண்ணு சிலை. வழியாக நிற்கிறேன், மழை வெஞ்சு வந்திருக்கு, நல்ல மக்கள் வந்தபடியே இருக்கிறேன். பாருங்க புளியோடியல் கடலில் ஓட்டு ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸே இருக்குது பாருங்க. Excuse me. டீ வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் வகையில் இருக்குது. நம்மளை நம்பர் 2 குவாலிட்டி மாதிரி ஒரு வகை. இதெல்லாம் நாங்கள் லோக்கலாக பார்த்துருக்க மாட்டேங்க. இதெல்லாம் ரொம்ப ஆக்கள் பார்த்துருக்கோம். இதெல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு இங்கே பார்த்த கிலோ மிளகெல்லாம் ரோட்டோடு அவ்வளோ கிடையாது. பாரத்து ஓமங்களுக்கு தான் பயன்படுத்தப்படுது. ஆனால் இங்கே வந்து அதை ஒரு ஜூஸ் ஆச்சு எக்ஸ்போர்ட்டுக்கு பாவிக்கணும். பாருங்க எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸான பாருங்க ஒரு கலரில் டிஃப்ரென்ஸ் சாயா கலர்லேயே இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த ஸ்டால் ஃபுல்லாகவே டீ ஐட்டங்கள் தான். ஃபுல்லாக இந்த இத்தனை வெரைட்டி இருக்குது பேரில் பாருங்கள், அவ்வளோ விதமாக இருக்குது. நாம் ஒரு எங்கள்கிட்ட வர அடி மண்டியை தான் நாங்கள் பிடிச்சி போட்டு கீழே வெடக்குனேன்றோம். ஆனால் பாருங்க சுப்பீரியான ஒரு டிஃப்ரெண்டான ஐட்டங்கள் இருக்குது. எண்ணெயை பயன்படுத்தி ஒரு பாஸ்தா மாதிரி செய்திருக்கணும். நார்மல் தேங்காய் ஜூஸ் சாப்பிட்டா என்ன டேஸ்ட்டோ அதே டேஸ்ட்லாம் இருக்குது. இப்போ ஒரு டேஸ்ட் வேறு டிஃப்ரெண்ட்டாக தெரியல. இப்போ அடுத்த இன்வெஸ்டில் வந்துருக்கிறோம். பாருங்க ஒரு டீ வகைகள் டீ ப்ராடக்ட்கள் ஃபுல்லாகவே டீ ஐட்டங்கள் கூட இருக்குது. விதமான டீ ஐட்டங்கள் எல்லாம் எக்ஸ்போர்ட். குறைஞ்ச இடத்துல அதிகமான பிளான்ட்ஸை வளர்க்கலாம்.
அந்த அப்போதை பார்த்த மாதிரி இதன் துப்புகள் தென்னிந்திய பொருட்களை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கிறாங்க. பயன்படுத்துகிற சாப்பாடு செஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு மாதிரி பாருங்க வியாபாரத்துடைய மதிப்பு கூட்டல் ஏன் பயணப்பட்டேன் பாருங்க நாங்கள் அடிக்கிட்டு அறிவோம் பரப்பி அதை வசூலாக்கி மதிப்பு கூட்டல் வேல்யூ ஆடட் செய்கிறோம். ஜாமான் கிளம்பியமான ஜாமான் பைனாப்பிள் இருக்குது, மேங்கோ இருக்குது, அது மாதிரி இல்லைண்டா வில்லம்பழம் ஜூஸ் இருக்குது, கிங் கோகனட், அது மாதிரி ஆப்பிள் මේ පැත්තට එන්න පුළුවන් හැමෝටම හැමෝටම මේ වෙලාවේ කෝපි එකක් බොන්න පුළුවන්. උඩ වෙන ඔන්නේ රසවත් කෝපි එකක් බොන්නකොට මගේ තියෙන කෝපි එක තමයි මේ වෙලාවට තියෙන්නේ. රසමසේ උඩම දෙන්නේ මුදුනේ මොනවාම RTL Ziploc bag, ice cream cups, Alibaba, wholesale, hotel விற்கிற பாக்ஸுகள், டேக்அவே பாக்ஸுகள் எல்லாம் பிரிண்ட் பண்ணியும் ஒரு சைஸ்லையும் கொடுக்குறாங்க போட்டிருக்கிறோம். வேணும் டிஸ்கிரிப்ஷன் மேலே போட்டுருக்கோம். ஸ்வீட் ஐட்டங்கள் இந்த இடத்துல பார்த்தா அந்த சின்ன பிள்ளைகள் கோதுமை சாப்பாடுகள் பகோடா அதை சாப்பிட்றதுல இது வந்து குரோக்கன் பெருங்கால் செய்யப்பட பாஸ்தா இது கொஞ்சம் உள்ள பிள்ளைகளுக்கு சத்தாகும்.
வெரைட்டி ஐட்டங்கள். අපේ රටේ රටේ වලත් එක්ක රුණු කුන්න වේලාව උඩට වෙස්සත් එක්ක මිනිස්සු වෙන ආගමේ තියෙනවා බොහොම ලස්සන කෝපි එකක් මෙතනේ කෝපි එක තමයි මේ වෙලාවේ අපි හදලා තියෙන ඔයගොල්ලෝ වෙනද පොලේ ගන්න අනිත් කෝපි වලට වගේ නෙවෙයි මේ කෝපි එක හරි වෙනස් අලුත් රසයක් අලුත් පැහැයක් එක්ක මේ කෝපි එක වල කෝපි ඔයගොල්ලෝ අලුත් දැනෙන රසය විශේෂයෙන්ම වෙනද පොලේ තියෙන රුණු කෝපි එක ගන්න තියෙනවා මේ වෙලාවේ ඔබට ආවොත් ඔන්න කෝපි එක දුන්න ගම අරගෙන යන්න පුළුවන් සාමාන්‍ය වෙළඳපොළ මිල රුපියල් 30යි ටැග් 100 පැකට් එක ටැග් 100 පැකට් එක සාමාන්‍ය මිල பாருங்க இது ஒரு கஜு உப்பரி கஜு பிடிக்காதாக இருக்காது அவ்வளோ ஒளிச்சு வச்சாலும் சாப்பிட்டு ரோஸ்டட் உப்பு போட்டா மிளகு போட்டா அப்படி கணக்கி இருக்கு මේක 28.5 பாருங்க மரக்கறிகள் பொழுதாப்பா பொறிகள் காய வைக்கிறதுக்காண்டி அஞ்சு தட்டுகிறது சட்டைகளை வச்சு வச்சு இப்படிப்பட்ட மாதிரி மரக்கறிகள் மற்ற பல வகைகள் வந்து குறிப்பிட்ட நாளைய பிறகு அறிய வேண்டிய இதை வந்து கத்தலாக்கி நீண்டங்களுக்கு பாவிக்கலாம் வேல்யூ ஆரியட் மதிப்பு கூட கடைசி என்ட்ரன்ஸ் பாருங்க சாப்பாடு ஐட்டங்களும் ஸ்பைசி ஐட்டங்களும் total ஐட்டங்கள் மஸ்கட் கஜு மஸ்கட் ஃப்ரூட் மஸ்கட் மிக்ஸ் ஃப்ரூட் மஸ்கட் எள்ளு மஸ்கட் எள்ளு total கட்டு total Pagkiyara kandungan ng ice cream material. Sarap magkatuwa na. Ayan, next photo. Sorry? நல்பதக் பாருங்கள் உண்மையாகவே நான் கிடையாது உங்களை இந்தியாசியலுக்காக காட்சிப்படுத்தி வந்திருக்காங்க பாருங்க இவ்வளோ பிரமாண்டம் மழையும் கொட்டி கொண்டிருக்கு மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் நேரம் 8 மணி 9 மணி தான் க்ளோசிங் மக்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் ஜெஃப்னால இண்டஸ்ட்ரியல் ஃபேர் வந்து நடக்குது ஆனால் இவ்வளவு பெரும்பாலான இண்டஸ்ட்ரியல் நிறுவனங்கள் வருவதில்லை ஓலையல் மரப்பலகைகள் மச்சனிவி அதிர்ஷ்டம் என்று சொல்வார்கள் குபேர வாகனம் உண்டு கண்காட்சி மணி 2 நாள் தான் 2 நாள் பயங்கர சனமாக இருக்கு சனியார் இதை விட சனம் பெற மட்டும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மழை வெள்ளம் இன்றைக்கு மக்களுடைய வரவு இங்கே பயன்படுத்தி
டயர்லாம் செய்யணும் பாருங்க ரப்பரை பயன்படுத்தி ஒரு அழகான சின்ன பிள்ளைகளுக்கு விளையாடி சாமான்கள் குரங்குலேருந்து கரடியிலேருந்து யானையிலேருந்து ஒரு அழகாக செய்திருக்கிறாங்க. சின்ன பிள்ளைகள் விரும்பி வாங்கி கொண்டு போயினோம். வித்தியாசமாக தயாரிப்பு பிளாக்பெரிஸ், ஜெக் ஃப்ரூட், பலா சுண்டல், வெஜிடபிள் ரைஸ் அண்ட் கறி, பெக் மேரியே, Scan this for the product list, export and local, all for the product list, just scan. மேல் தட்டுக்கு வந்திருக்கிறோம். சைக்கிளோ அதே மாதிரி பல டிஃப்ரெண்ட்ஸான ஐந்தூரிய வகைகள், அழகு தாவரங்கள், மழை பெஞ்சு சிறப்பு இல்லாமல் இருக்குது. பல வகையான ஐந்தூரியங்கள், உண்மை தாவரங்கள், இது வந்து கிட்டுள்ள வெரைட்டியான ஒரு ப்ராடக்ட்டுகள். யாழ்ப்பாணத்தை எப்படி பெருங்கட்டியோ அதே போல் இங்கே சிங்கள நாட்டை பொறுத்த வரைக்கும் கித்தூர்லாம் ஃபேமஸ். கித்தூர் ப்ராடக்ட் தான் இதில் போட்டுருக்கு. பாருங்கள், இந்த கேபிள் ஸ்மோக், அதாவது குவைத்தல் வந்து உடம்பு பாதிப்பு சில கவர்மெண்ட் தவிர்க்குது. டாக்டர்ஸ் வந்து கேன்சர் யூஸ் பண்ணுது, ஓரல் கேன்சர் வருது குவைத்தில் கூட ஆண்டு. மொழியை பயன்படுத்தி கேபிள் ஸ்மோக்கிங் செய்திருக்கேன். ஸோ இது வந்து ஹெல்த்துக்கு ஒரு இஷ்யூவும் இல்லை, நல்ல பெனிஃபிட்ஸ்னு சொல்லிடும். பாருங்கள், ப்ரீமியம் அட்ராக்ஷன் எல்லாமே நேச்சுரல் இலையை பயன்படுத்தி கேபிள் ஸ்மோக்ஸ். நேரம் 10 மணி. 9 மணிக்கு இந்த கண்காட்சி முடியும் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் மக்களுடைய வருகை காரணமாக க்ளோஸ் பண்ண வச்சிருக்கணும். பாருங்கள், ஒரு பிரம்மாண்டமான ஒரு இண்டஸ்ட்ரியல் யாழ்ப்பாணத்தில் நடக்குது. ஆனால் இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டம் கண்டிருக்க மாட்டீங்க. வீடியோ உங்களுக்கு முழுமையாக பிடிச்சிருக்குமென்று நம்புகிறேன். பாருங்கள், இவ்வளோ பிரம்மாண்டமான இவ்வளவு கைத்தொழில் உற்பத்திகள் இங்கே மேற்கொள்ளப்படுது. ஆனால் யாழ் மாவட்டத்தில் வந்து மக்கள் வந்து வெளிநாட்டு முகத்திலையும் வெளிநாட்டு பணங்களையும் சும்மா சோம்பல்தனமாக வேலை பிடிக்கணும். மறக்காமல் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு வந்துட்டாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். நாங்கள் இன்றைக்கி பிரம்மாண்டமான எக்ஸிபிஷனை பார்க்க போகிறோம். கைத்தொழில் கண்காட்சி யாழ் மாவட்டத்தில் நடக்கிற வெயிட் அது மாதிரி தான் இங்கேயும். ஆனால் யாழ் மாவட்டத்தில் இவ்வளோ பிரம்மாண்டமாக நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கள் சேனலுக்கு புதுசாக வர நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அமுத்துங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். லெட்ஸ் கம்.